கலை விஜய் வரவுனால அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு தான் பாதிப்பு. நீண்ட காலம் அவர் அரசியலில் இருக்கிறாரு, கட்சி நடத்துறாருன்னா படிப்படியாக அது அதிமுகவோட வாக்கு வங்கியை கரைக்கும் அப்படின்னு பிரகாஷ் சொல்றாரு. இல்லை, அதிமுக வலுவிழந்து இருக்கிறது என்பது முதல்ல தவறு. அதில் சில பேர் வெளியேற்றப்பட்டதுனால அது வலுவிழந்து விடலை. அது கட்டமைப்பு கான்கிரீட்டாக க்ளீனாக இருக்குது. அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பாஜகவோட சேர்ந்ததுனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 18% தான் வாங்க முடிஞ்சு. இப்போ கிட்டத்தட்ட 19.7% வாங்கியிருக்கிறாங்க. பாஜக பெரிய கூட்டணியே இல்லை, கிட்டத்தட்ட அவங்க வாக்குகள் தான் அது. தேமுதிக இன்னொரு 2% 23%. அதனால் அவங்க இந்த மாதிரி தங்களுக்கு மத்தியில் யார் ஆட்சி செய்வது என்பதற்கான ஸ்டேக்கே இல்லை, அவங்களுக்கு கிளைமே இல்லை. மற்ற 2 பேருக்கும் முன்னணி தமிழக இந்தியா உள்ளிட்ட நாடு பாஜகவுக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ போனது அதிமுகவுடைய வாக்குகள்னு சொல்றாரு. இல்லை, அது கொஞ்சம் போயிருக்குங்கிறது இல்லை, சொல்ல மறுக்க முடியாது. அந்த ஸ்டேக் இல்லாதனால இவங்களுக்கு இவங்ககிட்ட இருந்து பாஜக கொஞ்சம் போயிருக்கும், திமுக கொஞ்சம் போயிருக்கலாம். ஆனால் திமுக இழந்த 10% வாக்கு வங்கி எங்கே போச்சு? அது ஒரு கேள்வி. அது எங்கே போச்சு? திமுக 10% இழந்துருக்குது கூட்டணி, அது எங்கே போச்சு? அதை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது உதாரணமாக சொன்னார், காங்கிரஸ் ஓட்டை தான் வாங்கி எம்ஜிஆர் வந்தாருங்கிறது கிடையாது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் அவர் 1,62,000 வாக்குகள் வாங்கினார். சாரி, 2,62,000 வாக்குகள் வாங்கினார். 2,000க்கு இந்த ஸ்தாபன காங்கிரஸ். அப்போ காமராஜர் இருந்த வரைக்கும் காங்கிரஸ் 2,000 இருந்துச்சு. 1,42,000 வாங்கினாங்க. திமுக 88,000, இன்னொரு 8,000 கம்மியாக இருந்தால் அவங்களுடைய டெபாசிட் அந்த தேர்தலில் போயிருக்கும். அப்படின்னா திமுகவுடைய வாக்கு வங்கி எங்கே போச்சு? எம்ஜிஆர் தான் போச்சு. எம்ஜிஆர் அள்ளிட்டு போயிட்டார். அதே நிலைமை தான் தொடர்ந்து இருந்துச்சு. அதனால் திமுக அந்த 13 ஆண்டுகளும் ஆட்சி கட்டுக்கு ஏறவே முடியலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ கூட எம்ஜிஆர் விஜயகாந்தும் என்ன சொன்னார், கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தான் வந்தார். அது லாபம் கொடுக்கல, அது பெருசாக கொடுக்கலையே. இந்த அதிமுகங்கிற அந்த கோட்டைக்குள்ளே அப்படி ஈஸியாக யாரும் புகுந்துட முடியாது. இன்னொன்று இல்லை, அதில் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் வந்தார். எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, விஜயகாந்த் திமுக விஜய் மாதிரி தான். திமுக அதிமுக 2 கட்சியும் எதிர்த்துட்டு வந்தார். திமுக அதிமுக 2 கட்சியும் எதிர்த்து நிற்பவங்களுக்கு தமிழகத்தில் ஒரு 15% வாக்குகள் என்பது சாலிடாக இருக்குது. அது தமாகாவுக்கும் இருந்தது, ரைட்டுங்களா? சீமானுக்கு இப்போ 10%, கமல் உட்பட எல்லாருக்குமே சேர்த்திங்கன்னா அந்த 15%. அதுக்குள்ளே தான் விஜயகாந்த் டிராவல் ஆனார். அவர் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்துட்டு வந்தார். 2த்தையும் எதிர்த்தார். ஜெயலலிதாவை எதிர்த்தார், கலைஞரையும் எதிர்த்தார். விஜயகாந்தோட ஸ்ட்ரோக் என்பது அது. எம்ஜிஆரோட ஸ்ட்ரோக் முழுவதும் திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு. இன்னும் கரெக்டான வார்த்தையில் சொன்னால் அவங்க வார்த்தைகளில் கலைஞர் எதிர்ப்பு இல்லை, கருணாநிதி எதிர்ப்பு. அப்போது அதே ஸ்ட்ரோக்கில் விஜய் வராருன்னா அவர் அதிமுகவை தான் பாதிப்பார். அதிமுக பலமா இருக்கு, அது பலமா கேளுங்க. திமுக பலமா இருக்கு அப்படின்றது ஆட்சிக்கு தேர்தல்களில் வெற்றி பெற்று பல விஷயங்கள்ல ஸ்டாலின் நிரூபிச்சுட்டு இருக்காரு, ரைட்டுங்களா? அதிமுக ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு பெருவாரியான தேர்தல்களில் வெற்றி பெறல, எக்ஸப்ட் ஒரு இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாம கூட தங்களுடைய வாக்கு வங்கியை அந்த கட்சி தக்க வச்சிருக்குன்னு சொல்றாருல்ல. அதெல்லாம் இல்ல சார், தோக்கலைங்க. சட்டமன்ற தேர்தல் 2021 பாஜக கூட இருந்து அவங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தப்ப கூட அவங்க 34% வாங்கினாங்க. 3% தான் ஆட்சியை இழந்தாங்க. அது ஒன்றும் அதில் மாற்றம் வர்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் 18% தான் வாங்கினாங்க. இல்லை, அது வாங்கினாங்க இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இப்போ கேரக்டர் விஜய், பிஃபோர் விஜய் இந்த சைக்ளோன் எங்கே வரப்போகுது தெரில. பொன்னேரிக்கு வரப்போதா, கும்மிடி பூண்டிக்கு போதா, இல்லை ஒரிசாக்கு போதா தெரில. இந்த சைக்ளோனோட அளவும் தெரியல. அப்போ இது வரும்போது இது பொன்னேரியில கரை கிடக்குன்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, கும்மிடி பூண்டியில கரை கிடக்குன்னு சொல்றாரு. இயல்பா ஏற்கனவே கரை கடந்த, எப்பவுமே கரை கிடக்கிறது மசூலிப்பட்டினம்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கதான் புயல்லாம் கரை கிடக்கும். இந்த புயலும் அங்கதான் கரை கிடக்க போகுது.